ஸோ நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அது வந்து ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்துருந்தேன். இன்னைக்கு வந்து டே 2. ஓகேங்களா? டே 2ல நம்ம என்ன கத்துக்கணுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரியல் வெப்சைட் கண்டிப்பா தேவைப்படும். ரியல் வெப்சைட் இருந்தா தான் உங்களால கரெக்டான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அது ஏன்றத நான் ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ஏதோ கடமைக்கு பண்றது கிடையாது. அதுக்கு ஒரு கோல் இருக்கும், அதுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும். அது என்னன்றது நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் சென்ட் யூசர் டு யுவர் வெப்சைட். ஸோ நம்ம எதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றோம்னா, நம்ம வெப்சைட்டுக்கு பீப்பிள்ஸை கொண்டு வரதுக்கு தான் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றோம். இப்போ நீங்க வந்து இது மெட்டா ஆட்ஸ் பண்றீங்கன்னாலும் அதுல வெப்சைட் டிராஃபிக்னு ஒன்று இருக்குது. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெப்சைட்டுக்கு தான் டிராஃபிக் வரும். ஸோ எதுக்கு நம்ம இதை பண்றோம்? வெப்சைட்டுக்குள்ள வந்தாங்கன்னா நம்ம சர்வீஸ் பிடிச்சிருந்தோம்னா அவங்க வந்து சர்வீஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இதனாலதான் நமக்கு வந்து வெப்சைட் தேவைப்படும். வெப்சைட் இல்லாம கம்ப்ளீட்டான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க பண்ணவும் முடியாது, உங்களால மெஷர் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஆட்ஸ் பண்றீங்க. கூகுள் ஆட்ஸ் பண்ணணும்னாலும் உங்களுக்கு வெப்சைட் தேவைப்படும். அட்லீஸ்ட் ஒரு லேண்டிங் பேஜ், நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், யுவர் வெப்சைட் ஆர் லேண்டிங் பேஜ். நிறைய கம்பெனில வந்து லேண்டிங் பேஜ் வச்சு கூட ஆட்ஸ் கூகுள் ஆட்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ். ஆக்சுவலா இங்க சோஷியல் மீடியா ஆட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்டாகிராம்னு போட்டிருக்கேன். ஏன்னா நாங்க நிறைய இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் வந்து நாங்க நிறைய ரன் பண்றதுனால இன்ஸ்டாகிராம்னு போட்டிருக்கேன். இப்ப லிங்க்டின்னா இருக்கட்டும், இல்லைன்னா பின்ட்ரெஸ்ட், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலயும் கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வெப்சைட் வந்து ஆட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா யூடியூப் போனீங்கன்னா யூடியூப்ல வெப்சைட் லிங்க் ஆப்ஷன் இருக்கும். ஸோ வெப்சைட் தான் வந்து உங்களோட ஸ்டோர், அதாவது வந்து ஆன்லைன் ஸ்டோரு. நீங்க ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அது உள்ள வந்தா தானே தெரியும் என்னென்ன இருக்குதுன்னு. அதே மாதிரி உங்க வெப்சைட்டுக்குள்ள வந்தா தான் நீங்க என்ன சர்வீஸ் பண்றீங்க, என்ன இருக்குன்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்க எந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா இங்க பாருங்க, நான் எஸ்இஓ மென்ஷன் பண்ணியிருக்கேன். எஸ்இஓ பண்ணாலும் சரி உங்களுக்கு வெப்சைட் கண்டிப்பா தேவைப்படும். ஒரு வெப்சைட் இல்லைன்னா இது எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ யுவர் வெப்சைட் ஆர் எனி சர்வீஸ் பேஜ். யுவர் வெப்சைட் ஆர் சர்வீஸ் பேஜ்னா நான் இங்கே ஓபன் பண்றேன். ஸோ இங்க வந்து நான் நம்மளோட வெப்சைட் ஓபன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா கோர்சஸ் அப்படின்னு இருக்குது. இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் நம்ம மெயினா கோர்ஸா கொடுக்குறோம். பட் அதுலயே வந்து இந்த வெப்சைட்ல நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம், பெங்களூர் மென்ஷன் பண்ணிருக்கோம். கிராஃபிக் டிசைனிங் இருக்குது, யூஎக்ஸ் இருக்குது. இதை நான் கிளிக் பண்றேன். இப்ப இந்த பேஜுக்கு மட்டுமே நான் வந்து எஸ்இஓ பண்ணி ரேங்கிங் பண்ணாலும் கண்டிப்பா எனக்கு இந்த வெப்சைட் தேவைப்படும். ஓகேங்களா? வெப்சைட் இல்லாம நம்மளால கம்ப்ளீட்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வெப்சைட் வேணும்னா அப்ப கோடிங் வேணுமான்னு இன்னொரு கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். கண்டிப்பா கோடிங் தேவைப்படாதுங்க. கோடிங் வந்து வேற, அது வேற டிபார்ட்மெண்ட். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன் கோடிங்னா என்ன, கோடிங் வெப்சைட்ல எத்தனை டைப் இருக்கிறதோ நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் டொமைன் நோ ப்ராப்பர் டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன் தான் உங்க கோலை தான் நான் சொல்றேன். உங்களோட பிசினஸ் கோலை ரீச் பண்ண முடியாது. So required for Google Ads and Meta Ads. So you cannot run professional ads without a domain. Without a domain. அதாவது வந்து Google Ads ரன் பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு டொமைன் வேணும். இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு வெப்சைட் வெரிஃபிகேஷன் இருக்கணும். அது மாதிரி கஸ்டம் லேண்டிங் பேஜஸ் இருக்கணும். கஸ்டம் லேண்டிங் பேஜஸ்னா நீங்க ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு லேண்டிங் பேஜ் போதும். நீங்க இதை டிஃப்ரெண்ட் சர்வீஸ் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அதுல ஃபர்னிச்சரும் சேல் பண்றீங்க, பெயிண்டிங்கும் கொடுக்குறீங்க, பெயிண்டிங் சர்வீஸும் கொடுக்குறீங்கன்னா அப்ப ரெண்டுத்துக்கும் செப்பரேட் லேண்டிங் பேஜ் வேணும். ரெண்டுத்துக்கும் எஸ்இஓ பண்ணணும். இது எல்லாமே வெப்சைட்ல தான் வருது. ஓகேங்களா? ஸோ அதை தான் நாங்கள் கஸ்டம் லேண்டிங் பேஜஸ் சொல்லியிருக்கேன். கன்வர்ஷன் ட்ராக்கிங், உங்க வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, நீங்க கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணீங்கன்னா எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் கன்வெர்ட் ஆயிருக்காங்க, இதெல்லாம் ட்ராக் பண்றது கண்டிப்பா வெப்சைட் தேவை. ஓகேங்களா? ஸோ ஓன் டொமைன் ஆட் அப்ரூவல் அண்ட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸஸ். உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருந்ததுன்னா உங்களோட பெட்டரான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ எஸ்இஓ ஒர்க்ஸ் ஒன்லி வித் டொமைன்னா நாங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோன்னா எஸ்இஓமே வந்து டொமைன் மூலியமா தான் ஒர்க் ஆகும், அதாவது வெப்சைட் மூலியமா தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ எஸ்இஓ மீன்ஸ் ரேங்கிங் ஒரு வெப்சைட் ஆன் கூகுள். ஸோ எதுக்காக எஸ்இஓ பண்றோம், இது வந்து கொஞ்சம் பிகினர் லெவலா இருக்கும். எஸ்இஓ மீன்ஸ் ரேங்கிங் ஒரு வெப்சைட் ஆன் கூகுள். எஸ்இஓ வந்து எதுக்கு பண்றோம், ஏன் இப்ப கூகுள்ல ரேங்க் பண்றதுக்கு தான் நம்ம எஸ்இஓ பண்றோம். ஸோ அதுக்குமே ஒரு வெப்சைட் இருந்தால் தான் அந்த வெப்சைட் ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம முன்னாடி கொண்டு வர முடியும். ஸோ அதனால கண்டிப்பா வந்து வெப்சைட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த வெப்சைட்ல பேஜஸ் நம்ம மேக் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் பேஜ் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிளாக் கூட நீங்க பண்ணலாம். அதே மாதிரி சர்வீஸ் யூஆர்எல் டிஃப்ரெண்ட் யூஆர்எஸ். யூஎக்ஸ் கோர்ஸ் இன் பெங்களூர், கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் இன் பெங்களூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் பெங்களூர், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் சர்வீஸ் யூஆர்எல்ஸ். இதுக்கெல்லாம் எஸ்இஓ பண்ணோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெப்சைட்குள்ள தான் வருது. ஓகேங்களா? நோ டொமைன் நோ எஸ்இஓ growth. டொமைன் எல்லாம் எஸ்இஓ பண்ண முடியாதுங்க. டொமைன் நான் சொல்லிட்டே இருக்கேன்னா வெப்சைட்டை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா?
ஸோ ஒரு லாங் டேர்ம் கோலை நீங்க அச்சீவ் பண்ணணும், என் பிசினஸ் இதுதான் நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு டொமைன் வந்து தேவைப்படும். ஸோ பில்ட் ட்ரஸ்ட் அண்ட் பிராண்ட் அத்தாரிட்டின்னு போட்டிருக்கேன். யூசர் ட்ரஸ்ட் டொமைன்ஸ் மோர் தென் ரேண்டம் லிங்க்ஸ். இப்போ நான் வந்து கம்பேரிசனுக்கு ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ் வச்சு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஓகே, அதுலேயே கூட உங்களுக்கு லீட்ஸ் வரலாம். பட் லாங் டேர்ம் கோலுக்கு உங்களுக்கு வெப்சைட் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? அதை தான் இங்க நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். வெறும் சோஷியல் மீடியா பேஜ் சில பிசினஸ்க்கு வெறும் சோஷியல் மீடியா பேஜஸ்க்கு சாட்டிஸ்ஃபைடான லீட்ஸ் வருது, நான் அதை இல்லைன்னு சொல்ல வரல. பட் ப்ராப்பரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட். ஏன்னா ஃபேஸ்புக்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம் தான், இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம் தான். எனக்கு எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் லீட்ஸ் வரணும், அதை நான் கரெக்டா வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா வெப்சைட். ஸோ ட்ரஸ்ட், ஹையர் லீட்ஸ் அண்ட் கன்வர்ஷன் இது சும்மா மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ ரிக்வயர் ஃபார் ட்ராக்கிங் அனாலிட்டிக்ஸ். ஸோ வெப்சைட் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, விசிட்டர்ஸ் எவ்வளோ பேர் வராங்க, எங்கேருந்து வராங்கன்னு வந்து நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்தது வெப்சைட் மூலயமா வந்து லீடை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து இந்த வெப்சைட்டுக்கு போகிறேன். வெப்சைட்டுக்கு போன உடனே இங்கே வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று வருதா. இப்போ நான் சும்மா ரேண்டமாக வந்து இந்த ஃபார்மை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? பிரகாஷன் கொடுக்குறேன். அடுத்து வந்து என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன், என்னோட நம்பரும் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் என்கொயரின்னு கொடுத்துட்டேன். இது பாருங்க, இது வெப்சைட்ல தான் நடக்குது. ஓகேங்களா? சப்மிட் என்கொயரின்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்க வந்து சப்மிஷன் போயிருக்கும். ஓகேங்களா? இது சும்மா தான் காமிக்கிறாங்க, நான் இங்க காமிக்கிறேன். இங்க வந்து இப்ப அந்த ஃபார்ம் ஃபில் ஆனது எங்க வந்திருக்குன்றதை நான் இங்கே செக் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. ஓகே, இப்ப இந்த வெப்சைட்ல வந்து ஒர்க் ஆகல. நான் வந்து என்ன பண்றேன்னா லாக் அவுட் பண்றேன். நம்மளோட இந்த வெப்சைட்டை போகலாம். நான் நேம் கொடுக்குறேன். நேம் வந்து சும்மா டிஃப்ரெண்டான ஒரு நேமா கொடுக்குறேன். இந்த நேம் கொடுத்துக்கிறேன். மெயில் ஐடி, என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன். ஃபோன் நம்பரையும் என்னோட நம்பரையும் கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுக்குறேன். நான் டெமோ மெசேஜ்னு போடுறேன். இதெல்லாம் வெப்சைட் மூலமா தான் நடக்கும். ஓகேங்களா? இன்னொன்று, நிறைய பேர் வந்து மொபைல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. மொபைலில் நிச்சயமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியாதுங்க. நிறைய உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ், அப்புறமா வேர்ட்ப்ரெஸ்ல வெப்சைட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மொபைலில் செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரெக்டாக ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு வெப்சைட் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் இருக்குது, நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஃபார்ம் ஃபில் பண்ணோம் இல்லையா, அது இங்கே வந்து பாருங்க, நான் நேம் முருகன் கொடுத்துருந்தேன். ஸோ நம்பர்லாம் இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும்னா கண்டிப்பாக வெப்சைட் தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வெப்சைட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லீட்ஸ், இப்போ லீட்ஸ் தான் நான் காமிச்சேன். அதேமாதிரி உங்களுக்கு சேல்ஸ் வந்து வரணும்னாலும் உங்களுக்கு வெப்சைட் கண்டிப்பாக தேவைப்படும். உங்களோட ஆட்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்குன்றத பார்க்கறதுக்கு வெப்சைட் தேவைப்படும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து வெப்சைட் எந்த அளவுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முக்கியம், இம்பார்ட்டன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸஸ்லாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டே இருப்பேன். உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து கற்றுக்கணும், ஆன்லைனில் கற்றுக்கணும், இல்லை ஆஃப்லைனில் நம்ம பெங்களூரில் இருக்கோம். ஓகேங்களா? கற்றுக்கணுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை என்ன என்கிட்ட அமௌண்ட்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதிலே வந்து ஃப்ரீயாகவே கற்றுக்குங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்குங்க. இல்லை என்னால் கற்றுக்கலாம் முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு டிசிப்ளின் கிடையாது, என்னால் கற்றுக்க முடியாது, எனக்கு ஒரு மென்டர் வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?